என்ன மாமா முடிஞ்சா? இன்னும் எடிட்டிங் இருக்கா அப்போ? சரி படுக்கலாமா? எப்படியாவது யார் கையில கால் கையிலையாவது விழுந்து பிச்சை எடுத்தனாவது ஏசி இவ்வளோ வாங்கியிருந்தேன். பேசுகிறவங்க எல்லாம் அசால்ட்டாக பேசணுன்னா பேசிடலாம் கைஸ். ஆனால் அதில் இருக்க வலி வேதனை, அதில் இருக்க நாங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் திவ்யா. மதன் எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? மதன் வந்து வெளில எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 3 மணியாக போல் ஷார்ட்ஸ் பண்ணி முடிச்சு, அப்புறம் ஒரு கண்டென்ட் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் லைவ் போட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் நார்மலாக தூங்குவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து என்னோடய சேனலை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு சிலரோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ராங்காக இருக்குது, ஒரு சிலரோட எண்ணங்கள் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுற ஒர்க்லேருந்து, நாங்கள் பண்ணுற கண்டென்ட்லேருந்து, நாங்கள் பண்ணுற வீடியோஸ்லேருந்து நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், நாங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறோம் அப்படின்றத கண்டிப்பாக நான் என் சேனலில் காமிச்சே ஆகணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஏன்னா எல்லோரும் வந்து அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்களா, அவங்களுக்கு என்ன சிஸ்டமில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிசியில் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஃபோனில் பண்ணுறாங்க, எடிட் பண்ண ஆள் இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் பிளா 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 பிளான்னு பேசுகிறாங்க. அந்த வாய்க்கெல்லாம் ஒரு ஜிப்பு போடணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 11:15, அதாவது 11:15 ஆகுது. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு அடுத்து எங்களோட வேலை என்ன அப்படின்றத நான் காட்டுறேன். நான் உள்ளே இருக்கேன், அருணும் மதனும் வெளில எடிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் நான் காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம வீடு வந்து உள்ளே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபேன் ஓடினாலும் சரி இல்லை கூலர் போட்டாலும் சரி ரொம்ப ஹீட்டாக இருக்குதுன்னு 2 பேருமே உள்ளே உட்காந்து எடிட் பண்ண முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெளியே பாய் போட்டு உட்காந்து சேரில் உட்காந்து 2 பேரும் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நான் அதையும் காட்டுறேன். நான் சொன்னேன்ல கைஸ், தெரியலையா, லைட்டு போட்டுறேன். இங்கே பாருங்க, மாமா கண்டென்ட் எடிட் பண்ணுறான். அருணோட ஃபோன் வந்து ரொம்ப அடி வாங்கின ஃபோனு. அதையும் வச்சு அவன் நம்ம ஒரு இது பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பிசியில் பண்ண முடியாமல், உள்ளே ஹீட்டாக இருக்குன்னு பண்ண முடியாமல் டைம் வந்து 11:15 ஆகுது. இந்த டைமில் 2 பேரும் இதுதான் இவங்க 2 பேரும் இப்போ ஆரம்பித்தாங்கன்னா எப்போ முடிப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், எங்கள் ஏரியா வந்து 9 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளேயே எங்கள் ஏரியா ரொம்ப சைலண்ட் ஆகிடும். பேசுகிறவங்க எல்லாம் அசால்ட்டாக பேசணுன்னா பேசிடலாம் கைஸ். ஆனால் அதில் இருக்க வலி வேதனை, அதில் இருக்க நாங்கள் போடுற எஃபோர்ட்ஸ் எங்களுக்கு தான் தெரியும். அதுவும் 11:30 மணிக்கு உட்காந்து 11:30 மணிக்கு ஆரம்பித்தானுங்கன்னா இதோட எப்போ முடிப்பானுங்கன்னு தெரியாது. நான் இந்த விலாகை ஸ்கிப் பண்ண மாட்டேன், கண்டினியூ பண்ணுவேன். அவங்க எவ்வளோ நேரம் பண்ணுறானுங்க, எப்படி பண்ணி முடிக்கிறானுங்க, அந்த டைம் நான் கொண்டு நான் கண்டிப்பாக நான் தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணுவேன் கைஸ். என்ன வேணுமா? என்னாச்சு? அவிதா? சரி நான் போடுறாரு. எடுத்துட்டு வா. நீயே கீழே பாயில உட்காந்து நல்லா காத்து வரும்ல. இந்த சுகம் கிடைக்காது. இந்த மாதிரி ரங்கநாதன் மாதிரி உட்காந்துருக்கு. இதெல்லாம் வந்து அந்த கடவுளுக்கே அடுக்காது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், நாங்கள் ஒன்றும் பெரிய பங்களாலலாம் இல்லை, வெறும் எங்களுதும் சின்ன ஒரு வீடு தான். அது என்னென்னா நாங்கள் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக, க்ளீனாக இருக்குது நீட்டாக இருக்குது அப்படின்றதுனால வீடு அப்படி தெரியுது, வேறு ஒன்றுமே இல்லை கைஸ். இங்கே ஒரு கட்டில் கிடக்கு, ஹாலு, இது ஹாலு.
மாமியார் அதுக்கே திட்டுவாங்க, எதுக்கு இவ்வளோ பொருள் வாங்கி வச்சுருக்கீங்க, இருக்க 3 பேருக்கு எதுக்கு 2 கட்டில் அப்படின்னுவாங்க. இது ரூமு. இந்த ரூம் வந்து எதுக்கு இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. பிகாஸ் ரூமில் நாங்கள் தூங்கவே மாட்டோம். ரூமில் சிஸ்டமும் மிஷினும், அதாவது தையல் மிஷின் மட்டும்தான் இருக்கும். அங்கே நாங்கள் படுக்கிறதும் கிடையாது, தூங்குறதும் கிடையாது. ஒரு 10 செகண்ட் மேலே அருண் சிஸ்டமில் உட்காந்து எடிட் பண்ணானா ரூமில் போய் அவனுக்கு இருக்கிற அந்த அவிச்சல், அவனுக்கு இருக்க அந்த ஸ்வெட்டு, அதெல்லாம் சொல்லவே முடியாது எங்களால். அப்படி ஒரு ஹீட்டாக இருக்கும் உள்ள. இத்தனைக்கும் ஃபேன் ஓடும், லைட் இருக்கும், எல்லாமே இருக்குது. எங்ககிட்ட ஏசி எல்லாம் கிடையாது காய்ஸ். நான் அவங்கள மாதிரி நாங்கள் ஒன்றும் இருக்கிற வீட்டில் வந்து ரூமில் வந்து ஏசிலாம் நாங்கள் போட்டுட்டுல. எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய வீடாக இருந்தால், எங்களுக்கு பெரிய பங்களா மாதிரி இருந்தால் நாங்கள் ஏசி போடலாமே. நான் ஏசி போடல. என்னதுடா, என்னாச்சு? என்னம்மா டிரான்ஸ்ஃபர்மேஷனா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் எப்படி இருக்கிற? என்னடா ஓனா கொஞ்சம் பேர் இருக்கு. அதான் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சிர போறாங்க. பிஃபோர் ஆஃப்டர் அருணோட போட்டோ பாருங்க गाइस, பிஃபோர் ஆஃப்டர் கண்ணு வச்சிர போறாங்க. அப்ப எப்படி இருக்கா, இப்ப எப்படி இருக்கா பாருங்க. இப்போ கொஞ்சம் அழகா இருக்கா. சரியா இருக்க பாருங்களா. என்ன படுத்துட்ட பாருங்க. காட்டு காட்டு, சரி எனக்கு காட்டு. நானும் வந்து உட்காந்துட்டேன் காய்ஸ், கொஞ்சம் காற்றுல உட்காரலாம் அப்படின்னு. ஏன்னா ஓவராக ஸ்வெட் ஆகுது எனக்குமே. இப்போல்லாம் என்னன்னு தெரியல, ரீசன்ட் டேஸாக எனக்கும் ஓவர் ஸ்வெட்டெல்லாம் ஆகுது. மாமாவுக்கு தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருந்தானா அவையும் வேர்வை அப்படியே பளபளன்னு குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போது எனக்கும் அவனை மாதிரி அப்படியே சேம் ஆயிடுச்சு. ஃபேன் இல்லாமல் இருக்க முடியல. நானும் வந்து உட்காந்துட்டேன். இவனுங்க எடிட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நானும் உட்காந்துருக்கணும். நானும் என் ஃபோனில் எதனா எடிட் பண்ணுவேன். vlog இருக்குது, அது எடிட் பண்ண வேண்டியதான் நம்ம. புரியல? சிஸ்டம் எடிட் பண்ண போறியா? சரி ஓகே, எடிட் பண்ணும்போது சொல்லு. என்னடா ரங்கதான மாதிரி பத்து கிடக்குறான் இவன். யாருன்னு தூங்கிட போறான்டா. கண்ணு முடிக்க, கண்ணு மூடிக்கினே இது பண்ணு. அவன் கண்ணை பாருங்க. காலையில தூக்கம் வராம கண்ணு கிடையாது, ஃபோன் பார்த்து பார்த்து கண்ணு எடிட் பண்ணி பார்த்து ஒரு விஷயமும் ஒரு வேர்ட்ஸும் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசியிருக்கோமா, ஏதாவது ஹர்ட் பண்ணி ஹைலைட்டான விஷயம் தெரியுமா, உள்ள கண்டென்ட்டை விட தம்ப்லைன் தான் முக்கியம். இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து யோசித்து அதை எடுத்து எடிட் பண்ணி ஒரு சின்ன தம்ப்லைனில் ஜோலி முடிஞ்சிடுச்சு. ஆனால் வாழ்க்கையில் உருப்படியாக ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிதான். கேட்குமா ஏர் கலர் சவுண்டில்? கட்டி பேச வேண்டியதான். சரி ஓகே, எடிட் பண்ணுறான். ஓகே, இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம். டைம் பாருங்கள் காய்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து 11:15, இப்போ வந்து 11:30. 50% இல்லை, கால்வாசி கூட இல்லை. அதில் கொஞ்சம் அதான் முடிச்சிருக்கானுங்க. பார்ப்போம் வாங்க. நான் டைமிங் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் காய்ஸ். ஓகே, டோன்ட் வெரி. நான் படுத்துட்டேன் காய்ஸ், என்னால் முடியல. ஆல்ரெடி எனக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரி டயர்டு, உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ட்ரிப்ஸு போட்டு மாத்திரைலாம் வாங்கிட்டு வந்தேன். முடியல என்னால். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. அவங்க 2 பேர் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் படுத்துட்டேன், என்னால் முடியல. தலை வேற பயங்கரமாக வலிக்குது. அவங்க எடிட் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேர். ஆமா, உன்னோட பிளாக் ஒன்று எடிட் பண்ணோம். நான் அதோ இந்த வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன். 2த்தையும் சேர்த்து தான் எடிட் பண்ணோம். நீங்கள் எடிட் பண்ணி முடிங்க. சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன சொல்லுங்கள்? If you don't mind, one cup black coffee. சரி, நான் பிசிக்கு போகிறேன். இந்த பிசியில் அந்த இதை டவுன்லோட் பண்ணிவிடலாம். அதை
அதை எடிட் பண்ணிவிடுறியா? அவனுக்கு அதை ஏற்றி விட, அவன் எடிட் பண்ணுவான் அதில் உட்காந்து. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு பிளாக் காஃபி போட்டுட்டு அந்த வீடியோவை பிசிக்கு அனுப்பிச்சி விடு. அவன் ஷார்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நம்ம தான் விளாக் பண்ணுறோம்ல, அவன் ஷார்ட்ஸ் தான் பண்ணுவோம். அதனால் ஷார்ட்ஸை முடிச்சிட்டோம். அந்த இன்னொரு கண்டென்ட் ஒன்று இருக்குது, அந்த கண்டென்ட் அவங்களுக்கு அனுப்பிச்சி விடு. அவன் கொஞ்சம் இது பண்ணுவான். சரி, இப்போ உங்களுக்கு பிளாக் காஃபி வேணுமா? ஆமாப்பா, ப்ளீஸ். நீங்கள் தான் எடிட் பண்ணுறீங்க, நான் சும்மா இருக்கேன்னு எனக்கு வேலை கொடுக்குறீங்க. நீ சும்மா இதுதான் தவறான செயல். எனக்கு அடிக்கடி பிளாக் காஃபி உனக்கு தெரியும். ஒரு கருணை காட்டணும், அதிகாரம் இல்லை, கருணை காட்டணும். கருணை எங்கே நான் காட்டுறது? இங்கேருந்து கருணெல்லாம் வராது. சரி, ஓகே கைஸ், உங்கள் லைன் கிங்க்கு வந்து பிளாக் காஃபி வேணுமா? நான் போய் அதை போடுறேன். அருண் வந்து பீஸில் எடிட் பண்ண போயிட்டான். அவன் என்ன பண்ணுறான்றதை அதே காட்டுறேன். வாங்க இப்போ பிளாக் காஃபி போட போகலாம். பிளாக் காஃபி போடலாமா? அருண் வந்து டீ பைத்தியம், மாமா வந்து பிளாக் காஃபி பைத்தியம். இவங்க 2 பேரும் ஒரு வீடியோ எடிட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் லைன் கிங் வந்து எத்தனை பிளாக் காஃபி கேட்குறாருன்னு பாருங்க. அருண் டீ கேட்க மாட்டான். அவன் ஒன்ஸ் உட்காந்துட்டானா அப்புறம் அவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவன் வந்து அதில் ஃபோக்கஸ் ஆனானா அதுலேருந்து வெளியவே வரமாட்டான். No, Mama. Excuse me. Excuse me. Hello. அழகா வாய்ஸ் எப்படி அழகா இருக்கும்? சரி, இந்தா. ஒரு டைரக்டரா கோமாளியா கேள்றீன்னா எதுக்கு நீ வீடியோ எடுத்துட்டு அந்த வாய்ஸ் கேள அழகா இருக்கு. குட் மார்னிங். ஸோ வந்து இது உங்களுக்காக தமிழன் பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இது என்ன ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ வந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ப்ளாகை நாங்கள் பண்ண போகிறோம். அங்கே நான் வடிதா இதை கேட்குறேன், வடிதா பாருன்னா பார்த்து பார்ப்பியா? என்னடா பார்க்க சொன்னேன் போடி. ஏய், அவன் என்னடியா நான் வந்து உன்னை இப்படி பார்த்ததை இப்படி பார்த்தது தான் அதிகம். ஸோ நான் அதில் தான் வடிய முடியும், இதில் வடிய முடியும். ஓகே, சி பிளாக் காஃபி குடிக்க சொன்னால் உரியிறாங்க. தேவையா? அப்படி நீ ஏதாவது ஜூஸா? இவன் வேலையை பார்க்குறான், உள்ள ஒருத்தன் வேலை பார்க்குறான், அதையும் காட்டுறான். வாங்க, இவங்களை வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறதா இப்போ ஏன் வேலை. அருண் வந்து இப்போ உள்ளே எடிட் பண்ணுறாங்க. நான் காட்டுறேன், தெரியுதா? லைட்டு போடாமல் உட்காந்து எடிட் பண்ணுறா பாருங்க. பிகாஸ் அந்த லைட்டோட ஹீட் அவனுக்கு தாங்க முடியாது. என்ன பண்ணுற சாமி? லைட்டு போடாமல் இப்படி தான் ஒரு நாளுமே இப்படி தான் அவன் எடிட் பண்ணுறான். காட்டு அங்கே பாருங்க, அவன் ஃபேஸ், உன் ஃபேஸு ஃபேஸ்லேயே தெரியும். அவன் ஃபேஸ் பாருங்க எவ்வளோ ஒரு வேர்க்க. லைட் போட்டால் இன்னும் ஹீட் ஆகும். ஒரு சிஸ்டம் வைக்கிற இடத்துல தைலமும்
வால் நேம் வச்சிருக்கான். ஏன் இந்த நீட்டி இருக்கேன்ல ரொம்ப நேரமா அவன் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க guys. அவன் இருக்கிற ஹைட்டுக்கு அந்த டேபிள் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கும் இன்னும் வேற இடிக்கும். லைட்டு ஏன் ஆஃப் பண்ணிட்டு எடிட் பண்ணுறான்னா லைட்டும் இன்னும் ஹீட்டை தான் அப்சர்வ் பண்ணி கீழே இறக்கும். சிஸ்டம் வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும்ட்டு தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவன் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரியே கண் அவனுக்கு ரொம்ப குத்தும். இதில் சிஸ்டம்னா பிரைட்னஸே குறைக்க முடியாது அவனால். இந்த பிரைட்னஸ் தான் இப்படி தான் இருக்கும். டார்க் மோட் தான் யூஸ் பண்ணுறான் பாருங்க. அதுவும் இந்த ஆப்லாம் போயிட்டேன்னா மென்டல் ஆயிரும் எனக்கு. நீங்க சொல்றீங்களே சிஸ்டத்துல ஈஸியா எடிட் பண்றாங்கன்ட்டு சொல்லு. வாங்க நான் காட்டுற வாட்டத்தை வாங்க. இந்த சிஸ்டத்துல உள்ள போறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இதுல என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஆனா இது போட்டோ எடிட் பண்ற ஆப். இதுல என்னன்னு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கே தெரியாது, பாதிதான் எனக்கே தெரியும். ஏன்னா இது தமிழுக்காக வச்சிருக்கேன். இதுல என்னன்னு தெரியும். இதுல நான் இவ்வளோ இது பண்றேன். இன்னைக்கு கூட 2 பண்ணேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இன்னைக்கு எடிட் பண்ணுது. இது சிஸ்டம்ல தான் எடிட் பண்ண வரும். இவ்வளோ விஷயம் இதில் இருக்குது. இதில் நிறையா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். இதில் எதுவுமே மெர்ஜாக இருக்காது. எல்லாத்தையுமே நம்ம தான் கிடையாதுங்க. இது ஃபுல்லாக மவுஸு கீபோர்டு பார்க்குற வேலை கிடையாது. இது நான் இந்த கீபோர்டில் தட்டினா தான் அது வேலை பார்க்கும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா? சொல்லு, தெளிவாக அப்படியே உரைக்கிற மாதிரி சொல்லு. இதுலேருந்து எங்கே ஃபோட்டோ எடுத்து வைப்பீங்க, எங்கேருந்து டெக்ஸ்ட் எடுத்து வைப்பீங்க ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் விட இது ஒரு கொடூரமான விஷயம். இதுதான் அல்டிமேட்டான விஷயம். ஸோ இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இதில் தெரியுமா ஏதாச்சும்? இதுலேருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் நான் அவ்வளோ நாள் கற்றுருக்கேன், என்னாலே பண்ண முடியல. அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதெல்லாம் எவ்வளோ உடையும் தெரியுமா? எப்படி இதில் ஒன்னொன்றுத்தையும் நம்ம பார்த்து ஃபேஸ் கிளியராக இருக்கணும், வேர்ட்ஸ் கிளியராக இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். இவ்வளோ எழுத்து இருக்குல்ல, அதை காமிங்க. இவ்வளோ எழுத்து இருக்குல்ல, இந்த இவ்வளோ எழுத்து என்ன நினச்சிக்கிறீங்க? இதெல்லாம் எஃபெக்ட்ஸு. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் போட தான் அது நம்ம வந்து தானாக க்ரியேட் பண்ணுற எஃபெக்ட்டு. ஆடியோக்கு தனியாக, வீடியோக்கு தனியாக, ஒன்று தனியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிசியில் எடிட் பண்ணுறாங்கன்னு அசால்ட்டாக சொல்கிறீங்களா? அவங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் முக்கால்வாசி போடுறேன். அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. இங்கே வாங்க, நான் காட்டுறேன். இன்னொரு வாட்டத்தை நான் காட்டுறேன். இந்த வாட்டத்தை இது நான் சொன்னல ரெட்ரோ, அதுக்கு பண்ணவேன். அந்த ஃபைலில் இன்னும் இருக்குது. இதில் நான் உட்காந்து பண்ணல, இது எவ்வளோ எஃபெக்ட் இருக்கும் தெரியுமா? அந்த கண்ணாடி பூ சாங் சொன்னல கைஸ், அதில் எவ்வளோ எஃபர்ட்ஸ், எவ்வளோ வேர்ட்ஸு, எங்கெங்க எவ்வளோ போட்டுக்கான்னு பாருங்க. வச்சிருப்பேன் நான். நல்லா பாருங்க. லாக் கொஞ்சம் ஆகும் வேற. இதில் எவ்வளோ ஃபோட்டோ வேற இம்போர்ட் பண்ணி வச்சிருப்பேன். இதெல்லாம் ஃபோட்டோஸ். இது இம்போர்ட் பண்ண ஃபோட்டோஸ். எதுவுமே வீடியோஸ் கிடையாது கைஸ், எல்லாமே ஃபோட்டோஸ் தான். அந்த ஒரிஜினல் ஃபோட்டோலாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ் காட்டு. ஒரிஜினல் ஃபோட்டோலாம் இங்கே இருக்கு பாருங்க. இது ஒரிஜினல். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க, இது ஒரிஜினல் ஃபோட்டோ. அந்த கண்ணாடி பூ சாங் நான் எப்படி பண்ணேன்னா, அந்த ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கு பாருங்க. அந்த ஃபோட்டோவை இப்படி மாற்றிருக்காங்க கைஸ். அதுவும் பிசியில். விட கொடூரமான விஷயம் இன்னொன்று இருக்குல்ல, என்ன தெரியுமா? அது இன்னொரு ஃபோட்டோ காமிக்கிறேன். அந்த ஃபீல் சொன்னீங்கல்ல, அவர் எப்படி எதிர்பார்ப்பாருன்னா என்கிட்ட எனக்கு அதே மாதிரி வேணும், அதே ஃபீல்டில் எனக்கு வேணும், அதே மாதிரினோடனே எனக்கு நான் யோசிச்சேன். மென்டல் ஆகிடுச்சு. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கா? இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. நீங்களும் பார்த்துக்கோங்க கைஸ், பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோவை நான் எப்படி எடிட் பண்ணுன்னா,
இந்த இருக்கு அந்த இருக்கு பாரு. இந்த இது இருக்குல்ல, இந்த இந்த பொண்ணோட ஃபோட்டோ, அந்த ஷேடோ ஃபேஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, இது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இருக்குன்னா ஏடா எனக்கு தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது இது இந்த அளவுக்கு பண்ண இந்த அளவுக்கு உட்காந்து நான் அதை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இந்த பொண்ணு ஃபேஸுக்குள்ளே அதை வரணும். அவர் உட்காந்து அந்த 3D ஃபீல் கிடைக்கணும். இல்லைன்னா எனக்கு கிழிஞ்சிடும், இல்லைன்னா அது கிடைக்காது. அதுவும் இல்லாமல் அந்த இன்னொன்றுக்குள்ள அந்த கண்ணாடி உடையிற சீன், அது கொஞ்சம் அந்த வீடியோவில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி. அது ஏன் தெரியுமா? அதை நான் வேற ஆப்பில் பண்ணது. அது மட்டும் தனியாக இருக்கும், ஏன்னா அந்த ஆப்பில் பண்ண முடியல என்னால். இதுக்கு நிறைய ஆப் அவன் யூஸ் பண்ணியிருக்கான். இது தனியாக பண்ணணும். ஒரு ஃபோட்டோஸ்க்கு ஒரு வீடியோஸ்க்கும் நிறைய தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரீஸ்டார்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க, அதில் தான் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருந்தேன். இடையில என்ன ஆச்சுன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணோம்ல, அதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. சொல்லு, இவங்களை பார்த்து கொஞ்சம் சொல்லு. உன்னோட ஃபஸ்ட்லேருந்து ஏற்றி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உன்னோட ஹார்ட் ஒர்க்கிங்கை அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அது எப்படின்றத கொஞ்சம் சொல்லு. அவங்கள பண்ண சொல்லுவோம் நம்ம. சரி ஓகே, நீ பண்ணு, நான் போய் அந்த ஆள் எடுக்கிறேன். ஓகே. பிசியில் எடிட் பண்ணுறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. பிசியில் எடிட் பண்ணுற அளவுக்கு அவன் இன்னும் அவ்வளோக்கும் நாலேஜுக்கும் இல்லை. அவனே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான். அசால்ட்டாக வந்து நீங்கள் பிசியில் எடிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னப்பா அப்படின்றவங்க அசால்ட்டாக வாயில் சொல்லிட்டு போயிடலாம். அது சொன்னவங்களுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோஸ் வந்து நான் முக்கால்வாசி அவங்களுக்காக மட்டும்தான் நான் இதை எடுத்து போடுறேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது இந்த பேக் கமெண்ட் பண்ணுற அந்த மூதேவிங்க இருக்குன்னு தெரியுமா, அந்த மூதேவிங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க அசால்ட்டாக வந்து நீங்கள் அதுவா இதுவா இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது உள்ள எவ்வளோ ஒரு ஒர்க் இருக்குது, எவ்வளோ நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது அது எங்களுக்கு தான் தெரியும். அந்த மூதேவிங்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நான் டைமிங் காட்டுறேன். டைம் பாருங்கள், 12 ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்கா. மாமா வந்து இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் எவ்வளோ முடிச்சிருக்கான் நம்ம அவனை போய் கேட்போவாங்க. அப்பனே இங்கே வேறு படுத்துருக்கிறது. மாமா 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 முடிஞ்சா இன்னும் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷமா? சரி ஓகே. தூக்கம் வருது மாமா, தலை வலிக்குது. நானும் அதை தான் சொன்னேன், இப்படியே படுத்து போடணும். என்ன மாமா முடிஞ்சா? இன்னும் எடிட்டிங் இருக்கா? அப்போ சரி படுக்கலாமா? சரி வாங்க, நான் ஐஸ் கட்டி வச்சு விட்றேன் வாங்க. எடிட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க மாமா. நம்ம மாதிரியா நம்மளே வீடியோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணி நம்மளே போடுறதுக்கு நம்மளே மாதிரி பைத்தியக்காரங்களா அவங்க. ஃபேமிலி மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களா, அதனால் அவங்களுக்கு எடிட் பண்ணுற வேலை இருக்காது. கண்டினியூவாக எடுத்து அப்படியே போட்டுருவாங்க கூட. நான் நோட் பண்ண வரைக்குமே அப்படிதான் இருக்குது. அங்கங்கே மட்டும் யாரையும் நமக்கு குற்றம் சொல்ல முடியாது மாமா. அவங்களுக்கு என்னவோ நம்மள மாதிரியும் ஒரு சிலர் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. நன்றி. சரி எல்லாம் எடுங்க, போய் படுக்கலாம். உள்ளே போய் அருண் இப்போ தான் பிசியில் உட்காந்துருக்கான். நீங்கள் படுக்க போகிறீங்க. உள்ளே உட்காந்து. சரி நான் இப்போ உள்ள ஏர் கூலர் வைக்கிறேன். உள்ளே போகலாம் வாங்க கைஸ். மரியாதையே ஒரு ஏசி வாங்கி கொடுத்துட்டு சொல்லிட்டேன். நம்ம வந்து கூடி சீக்கிரம் யூடியூபர் ஆகணும்னா ஏசி வாங்கணும். யூடியூபர் ஆகணும்னா ஏசி வாங்கணுமாடா? சரக்கு அடிக்காமலே போதையா இருக்கு. ஒரே நாளானே இருப்பேன். கண்ணு தெரியுதா இல்லையா? இங்க என்ன இது நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் அனைவரும் பயந்தாங்க என்னை நம்பி பாயப்பட்டு
நான் வேற பாய போட்டு தலைவலியை போட்டு எங்கடா போகிற எல்லாரும் எடுத்து வச்சாச்சே. நானே அந்த நம்பி தான் உட்காந்துருக்கேன். இந்த இருட்டு எனக்கு பயப்படு. நீ என்னன்னா அவனை போய் ஃபோக்கஸ் பண்ணி பீச்சிட்டு போயிட்டேன். எப்படி தனியாக விட்டு போகலாம்? எந்த நம்பிக்கை என்ன ஒன்று கண்ணு கட்டின தூரமாக விட்டுட்டு போனேன். எடிட் என்ன பண்ணுந்த எடிட் பண்ண பயப்பட மாட்டேன்னு நினைப்பேன் அவனுக்கு. சரி சரக்கா மறுக்கிற அவன் கண்ணு தெரியுதா? ம் மரியாதையே மூடிக்கிட்டு இன்னைக்கு தூங்கும். நாளைக்கு யூடியூப் ரெஸ்ட்டு. யூடியூபுக்கு ரெஸ்ட்டா உனக்கு ரெஸ்ட்டா? 2 பேருக்கு ரெஸ்ட்டு. திறந்தே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். கற்றுக்கிட்டு இருக்கானா? உங்களுக்கு தான் இன்ட்ரோ எடிட் பண்ணிட்டு இருக்கான். இன்ட்ரோ பண்ணுங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு ரெண்டு பைத்தியத்துங்களுக்கும் இதே தான் வேலை. வெளில இருந்ததுங்க வெளில திரியிறேன், உள்ளே வந்துச்சுங்க உள்ளே திரியிறேன் நான். ஹைலைட்டான விஷயம் தெரியுமா? ம் வீட்டு வேலை வேற ஒரு பக்கம் தெரியாது செய்யணும். ஆமாம். எனக்கு என்ன வேலை இருக்குன்னா ம் ஐயோ இவருக்கு ஆனால் நீ she is a very strong lady. இவ்வளோ துணியை துவைச்சும் எடுத்துட்டேன். அடுத்து இவ்வளோ துணியை மடிக்கணும் வேற. ஆனால் அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். மிஷின் வாங்கி தச்சேன் இல்லை இல்லாத. ஆனால் இதை காய போட்டு அந்த எடுத்துட்டு வந்துச்சே அதை மடிக்கிறதுக்கு கிடையாது ஒரு வேலை தானே. அது மடிக்கிறதுக்கு என் ஃபோனில் வரல. ஃபோனில் அது வரல. ஆமாம் என்ன பண்ணுற? அருணுக்கு கண்ணு வலிக்குதான். அவன் காலை எடிட் பண்ணி தராங்கன்னு அவன் ஆஃப் பண்ணிட்டான். நீங்களும் ஆஃப் பண்ணிட்டு வாங்க படுக்கலாம். பாயெல்லாம் போட்டாச்சு. அவனுக்கு கண்ணு வலிக்குதான். கையெல்லாம் ஒரு மாதிரி தேஞ்சு போய் வலிக்குது. பண்ணிக்கலாம் காலையிலக்கு அந்த இது பண்ணிக்கலாம் பாரு அந்த கண்டென்ட். கேளு சார் ரைட்டு. நாளைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த அந்த இடைப்பட்ட கேப்பில் அதை முடிச்சிடுங்க. அது ரொம்ப வேலை இல்லை. சின்ன சின்ன இதுதான். நாங்கள் வந்து படுங்க ரெண்டு பேரும். வீட்டிலலாம் போட்டு நான் பண்ணேன்னா அவ்வளோதான் செத்துருவேன். சட்டத்தில் தான் கிடக்குது. அந்த பொருட்கள்லாம் எடு. க்ளீன் பண்ணுங்க. இந்த பொருட்களை நான் இதில் வந்து இதை எடுத்துருங்க. இதுதான் இதனால தான் தலை வலிக்குது வேறு. ஸ்வெட்டாக இருந்தனால தான் தலைவலியே வரும். ஏன் தலையில் அது கரெக்டாக அந்த இடத்துல நீர் கோக்கும் வேர்வை. அது சொல்ல தெரியாது. படுக்கலாமா பாவா? தைலம் படுக்கலாமா நைனா? அவ்வளோதான் மொட்டை போடலாம் நினைக்கிறேன். மொட்டை இந்த நைனா விக்ஸு தான் இருக்குது தைலம் இல்லை. மஞ்சள் டப்பா தைலம் எங்க? நானும் அருணும் இந்த வீட்டில் பேஷண்ட். அவள் வந்து எப்படி தைலத்தை தலையில் தேய்ச்சிக்கிறான்னா நான் காலில் தேய்ச்சிட்டு படுப்பேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து 2 பேருக்கும் ரொம்ப முடியலை. அதனால வந்து 2 பேரும் தூங்க போகிறாங்க. ஸோ டயர்டு. இதை வந்து மறுபடியும் இன்னைக்கு ரீல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 4 சாங் ஹெவியாக டான்ஸ் வேற பண்ணிட்டோம். ஸோ அதனால இன்னும் டயர்ட் ஆகிட்டாங்க. அவன் தான் கேமரா எடுத்து அதுக்கப்புறம் லைவ் போட்டு அப்புறம் சமைச்சிட்டு நீ முட்டை ஆம்லேட் போட்டுடல மாமா. ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு முடியல. 2 பேரும் டயர்ட் ஆகிட்டுங்க. மணி பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக 12:25. இது கம்மி காய்ஸ். இது வந்து கம்மி. உண்மையாகவே 3 பேருக்குமே பயங்கர டயர்டாக இருக்குது. பிகாஸ் எனக்கும் வந்து உடம்பு முடியல. நான் 2 நாளுக்கு முன்னாடி தான் போய் ட்ரிப்ஸ் போட்டு வந்ததுனால தான் நான் ஏதோ இப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்கேன். இதுங்க எடிட் பண்ணி 2 இப்படி தான் இருக்குதுங்க. தினமும் எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு போட்டேன் அப்படின்னா டேல வந்து
ஆமாம், அது வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றத. இது வந்து அதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன். அது போய் பாருங்கள். எனக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி டேப்லெட்டு அது இதுன்னு எனக்கே செலவாக போச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் எனக்கு ஓகேவாக இருக்குது. இருந்தாலும் இதுதான் எங்களோட நைட்டு நாங்கள் பண்ணுற வேலைகள். நாங்கள் வந்து நைட்டு 10 மணிக்கு 8 மணிக்கு தூங்குகிற ஆளுங்க இல்லைங்க. நாங்கள் விடிய பண்ணுவானுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பண்ண முடியல. பிகாஸ் 2 பேருக்குமே முடியலை. இப்போ அருணுக்கு வந்து டிஷர்ட் ரிமூவ் பண்ணும். நான் எப்படா வீடியோவை கட் பண்ணுவேன், டிஷர்ட் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கிறான். ஸோ அதனால் ஓகே காய்ஸ். சத்தியமாக முடியல. ஆக்சுவலி இது எங்கள் டைமே கிடையாது. 4 மணி 3 மணி அவங்க எடிட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கே. இன்றைக்கி நேற்று தான் திவ்யாவுக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு அலைஞ்சோம். இன்றைக்கி வந்து vlog எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து ஒரு கண்டென்ட்டு, அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு ப்ராங்க் அருணை வச்சு ப்ராங்க் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் வந்து மத்தியானத்துக்கு மேலே ஒரு 3:30க்கு மேலே போய் சாங் மேலே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். திரும்ப நம்ம சேனலுக்கு ஒரு vlog பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சமைச்சி சாப்பிட்டு அப்புறம் முடியல, திரும்ப எடிட் பண்ண உட்காந்தோம். தலைவலி பயங்கரமாக எனக்கும் சரி அருணுக்கும் சரி. இந்த சீசன் வெயில் சீசனுக்குனாலே எங்களுக்கு கொஞ்சம் முடியல வேர்த்தாலே தலை. அதுவும் அவன் இருக்கான் பாருங்க, அவன் முடியை வெட்டிட்டு வந்தாலும் அவன் முடி இப்படி தான் இருக்கும், வெட்டினாலும் அவன் முடி இப்படி தான் இருக்கும். சீக்கிரம் வளர்ந்து போயிடுதுண்ணா. அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு முக்கால்வாசி அருணுக்கு ஸ்வெட் ஆகிற இடம் இந்த ஹெட்டு தான். யாராவது எங்களுக்கு கொஞ்சம் ஏசி ஸ்பான்சர் பண்ணுங்க. என்ன ப்ரொமோஷன் பண்ற பைத்தியம் சொல்லக்கூடாதோ, சாரி. அந்த ஏசி யாராவது வந்து யார்கிட்டயாவது பிச்சை இடத்துல வந்து ஏசி வாங்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ ஆனால் இப்போதைக்கு முடியாது. இப்போதைக்கு முடியாது. ஐயோ நம்ம பையன்டா கேன ஆளுக்கு ஒரு கிட்னி எடுத்து ஏசி வாங்கிடுவோம். சரி ஓகே, நம்ம கிட்னிலாம் வாங்குறாங்களே எப்படியாவது அதை வாங்கிடுவோம். சரி, இந்த ஹார்ட் ஒர்க் சும்மா வாய்க்கு வந்தபடிலாம் வந்து பேசிடக்கூடாது. வீடு பெருசு, உங்களுக்கு இடம் பெருசு அப்படின்னு இதுக்கு வாடகை கொடுக்கணும். எங்களுக்கு நாக்கு தள்ளுறது எப்படின்னு எங்களுக்கு தான் தெரியும். வேறு வீடே கிடைக்கல, அதனால தான் இந்த வீடு எடுத்தோம். நாங்கள் எங்கள் வீடு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நான் ஒரு நாள் கீழேருந்து காட்டுறேன். இல்லைன்னா நாளைக்கு காலையில் இதுக்காகவே கூட நான் கீழேருந்து மேலே வரைக்கும் காட்டுறேன். இருக்கிறது நாங்கள் 3 பேர். எவ்வளோ ஹைட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ வாடகை நீங்கள் கொடுக்குறது வந்து எல்லாரும் திட்டுறாங்க. எங்கள் ஊரில் குடிசையில் சாணி போட்டு ஒழுகுன தரையில் வளர்ந்தவங்க நாங்கள். நான் என் தம்பி இந்த பிள்ளைலாம் ஒழுகுற வீட்டில் வளர்ந்தவங்க. இன்றைக்கி வந்து இப்படி இருக்கோம்னாக்கா அதுக்கு மெயின் காரணம் ஏதோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சரி சின்னதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டோம். இப்போயாவது கஷ்டமோ நஷ்டமோ கொஞ்சமாவது நம்ம வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். வாடகைக்கிட்ட கஷ்டம்தான். நாங்கள் வேறு வீடும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து வாய்க்கு வந்தவெல்லாம் பேசாதீங்க. அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து வாடகை கொடுத்துட முடியாது. உங்களுக்கு வீடு மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அதை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. இன்னொன்று என்னென்னா பிசி வச்சு எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு, ஃபோனுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு, வீட்டு வாடகை கட்டணும், ஃபேமிலியை பார்க்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு டார்கெட் பண்ணுறேன், உங்களை பார்த்து பராமப்படுறேன், அது இதுன்னு பிளாப்லான்னு சொல்கிறீங்க. மெயினாக இந்த வ்ளாக் எடுத்ததுக்கு காரணமே வந்து எல்லா வ்ளாகர்ஸுமே எல்லா சேனலுக்காகவும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி திவ்யா வந்து ஏதோ ஞான உதயம் பொறுத்து எங்களோட ஹாலருக்கு காட்டுற நேரம் பார்த்து இன்றைக்கி எங்களுக்கு உடம்பு சரியில்லை, தலையை வலிக்குது, ரொம்ப மண்டை காய்ச்சலாக இருக்குது. ஸோ இந்த விளாக் அருணே வாங்க அவங்க பாவம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சொல்லு என்ன சொல்ல. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டயர்ட் ஆயிட்டேன். இந்த விளாக் லைவ்ல இருந்தனால எனக்கு மணி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டுது. சரி ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு சேனல் வச்சிருக்கான். என்னடா சேனல்? டார்க் ஸ்கைன்னு ஒன்று வச்சிருக்கான். அருண் ஃபோர்ட்னு ஒரு சேனல் வச்சிருக்கான். ஏதாவது ஒன்று மெயின்டைன் பண்ணி சொல்லி ரெண்டுமே வச்சிருக்கேன் நான். ரெண்டுமே மெயின்டைன் பண்ணேன். ஆமாம். சரி ஓகே, இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம லைக் பண்ணிடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, உங்களுக்கு டாடா பை பை சொல்றது நாங்க உங்க மதன். உங்கள்ட்ட இருந்து பை பை சொல்லிட்டு போறது நாங்க உங்க வேர்ல்ட் வின் கப்பிள் அருண் 420. ஓகே गाइस, பை.
குட் நைட். பால் ஆயிடுச்சு.